ஓம் சாந்தி. வீட்டுக்கு உரமுறை வந்திருக்கு, போயிட்டு அப்புறமா வா. போங்கறேன். கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கதவு திறந்து போட்டுட்டு எங்கதான் ஊர் சுத்த போகுதோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கிறத வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே? ஷட் அப். நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும் போதே பேசிருக்கணும். இல்ல நான் சாரி அவுக்கும் போதாவது பேசிக்கணும். அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கயட்டும் போதாவது பேசிருக்கணும். ஆனா நான் பிராவ கயற்ற வரைக்கும் உங்களுக்கு பேசணுங்கிற உணர்ச்சியே வரல. இல்ல நோ நோ, நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன். பாருங்க, இன்னும் ஜாக்கெட்டே கழட்டல. இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, இது ஆரம்பத்திலே பேசுறதுக்கு என்ன? ஆரம்பத்திலேயே பேசலான்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அழகு என்ன ஊமையாக்கிருச்சு. கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிருச்சு. இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா, ஒரு சராசரி பர்சனாலிட்டியா இருந்தா முதலே சத்தம் போட்டிருப்பேன். ஆனா இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சனாலிட்டி, அதான் சைலண்டா இருந்துட்டேன். சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க. என்னது? பரவாயில்லைங்க. ஐயோ கையை விடுங்க. நீங்க வெக்கப்படுறீங்க. ஐயோ இல்ல பரவாயில்ல, இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 31 32 33 34 35 36 37 38 39 40. வாங்க உட்காருங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, ஒண்ணும் அவசரம் இல்ல, நிதானமா பண்ணு. பண்ணு பண்ணு. 41 42. ஏன் பானு, நீ எப்போ இப்படித்தான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவியா? பர்சனாலிட்டிக்காக இல்லைனாலும் உடம்பு ஆரோக்கியத்துக்காவது டெய்லி ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்பதான் டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில கொஞ்சம் வேலை இருந்தது, முடியல. அதுக்காக தான் இப்ப பண்றேன். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே? 50 ஃபினிஷ் ஆயிடுச்சு, போறோம். நான் 2 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். சாரி, உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும். நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போறேன். என்ன 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 என்னப்பா? பாம்பா? இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையாமா? அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சரியா போச்சு. இதுக்கு போய் இந்த பயம் பயக்கிறிய? ஆம்பளை கரப்பாம்பூச்சி. இனி ஒண்ணு இல்ல, போய் குளி.
டேய் டேய் மதன், சத்தம் இல்லாம ஓடுற பாத்தியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? போட, சமாதானப்படுத்துற. சாரி. உங்களை நம்புறேன். நீ எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான். இப்ப நடந்தது தப்புன்னா அதுல எனக்கும் பங்குண்டு. Take it easy. ஒரு நிமிஷம். வாங்க. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும். ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும்னு நினைச்சுக்கிறேன். தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற ஸ்தானத்தோட இந்த குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வைங்க. டேய் துரோகி, அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன மன்னிச்சிரு. நான் தான் அப்போவே மன்னிச்சிட்டேனே. குங்குமத்தை வைங்க. வேண்டாம், பம்பாத. செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு. மரியாதை உண்மை ஒத்துக்கோ. பம்பாம சொல்றா. நான் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமா? என்னாச்சு? என் பேட்டியா அழுறா? என்ன பண்ண சொல்லுப்பா. அது இல்ல, சொல்லுப்பா, நீ என்ன பண்ண? கரப்பாம்பூச்சி கடிச்சிருச்சு. நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். கரப்பாம்பூச்சா? கரப்பாம்பூச்சா? பாப்பா, ஸ்கூட்டர் போயிடுச்சு. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆன சத்தமே கேட்கலையே. இல்ல இல்ல, உண்மையிலேயே தம்பி மறந்துடுச்சு. ஸ்கூட்டர் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. ஏய், இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு சீக்கிரமா நம்ம சமாச்சாரத்தை கொண்டா.